முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் துயர சம்பவ கூட்ட நெரிசலில் தாமத வருகை உள்ளிட்டவை குறித்து 100 கேள்விகள் விஜயிடம் கேட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக இன்று டெல்லியில் விஜய் ஆஜரானதை தொடர்ந்து விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் சிவகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவகுமார். டெல்லியில் விஜயிடம் 3 மணிக்கு நேரத்திற்கும் மேலாக விசாரணை தொடர்ந்து நடைபெறுவதா சொல்றாங்க. நாளைக்கும் அங்கேயே விஜய் தங்குறதாவும் சொல்றாங்க. இது குறித்த கூடுதல் விவரங்கள் சிவகுமார். இந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூர்ல இருக்க வேலுச்சாமியாபுரத்தில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தாங்க. இதுக்கு தமிழக அரசு தரப்புல ஒரு நபர் ஆணையம் போடப்பட்டது அவங்க தலைமையில. அதனை அடுத்து அவங்களுக்கு அதுல எங்களுக்கு இதுல பிடித்தமில்லை, அதாவது இதுல முறையானபடி வெளியே வராது அப்படிங்கிறதுனால சிபிஐ என்கொயரி கோரியிருந்தாங்க. மேலும் இந்த வழக்கோட தீவிரத்தை கருதி உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருந்தது, இந்த சிபிஐ விசாரணைக்கு மாற்ற உத்தரவிட்டிருந்தது. இந்த விசாரணை நடந்து நடைபெற்று வந்த நிலையில இது தொடர்பாக கடந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதி சிபிஐ தரப்புல விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில அதன்படி இன்று விசாரணைக்கு ஆஜராயிருக்கிறார். டெல்லியிலிருந்து நேற்று இரவே ஊர்ல சென்னையிலிருந்து கிளம்பி டெல்லியில தனி விமானம் தான் டெல்லி சென்றடைஞ்சாரு. இன்று காலை பாத்தீங்கன்னா ஒரு 11 மணி அளவுல விஜய் தனது வழக்கறிஞர் மற்றும் கட்சி நிர்வாகிகளோட டெல்லி சிபிஐ அலுவலகத்துக்கு போயிருந்தாரு. மாநாட்டுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், கூட்டத்தை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் உரிய அனுமதி பெறப்பட்டதா என்பது குறித்து சிபிஐ அதிகாரிகள் ஒரு 100 கேள்விகள் வீதம் அவங்க கிட்ட கேட்டிருந்ததாகவும் இதற்கு அவர் எழுத்துப்பூர்வமா பதில் தரணும் அப்படின்னு சொல்லியும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நடந்துட்டு இருக்கிற தகவல் வெளிவந்திருக்குது. ஏற்கனவே விஜயோட பிரச்சார வாகனத்தை சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்து அதன் ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தியிருந்த நிலையில தற்போது இந்த விசாரணை நடைபெற்று வருது. மேலும் பாத்தீங்கன்னா சிபிஐ அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் அடங்கிய குழு தற்போது விஜயிட்ட வாக்குமூலத்தை பதிவு செய்து வருவதாக கூறப்பட்ட ஒரு சூழ்நிலையில குறிப்பாக மாநாட்டுக்கு எதிர்பார்க்கப்பட்ட கூட்டத்தை விட அதிக மக்கள் வந்தபோது அதை சமாளிக்க கட்சி தலைமைகள் எடுத்த முடிவுகள் குறித்து டெல்லியில் தற்போது கேட்கப்பட்டு வரதா தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தாவேகா தரப்புல ஏற்கனவே மாநாட்டிற்காக பெறப்பட்ட காவல்துறை கடிதங்கள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த 500 பக்கங்களுக்கு மேற்பட்ட ஆவணங்களை தற்போது அவங்க சிபிஐ வாங்கியிருக்கிறதாகவும், மாநாட்டுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் முறையாக செஞ்சிருந்தோம், ஆனா போதிய காவல்துறை பாதுகாப்பு இல்லாததே கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியும் விஜய் தரப்புல பிரதானமாக கூறப்பட்டு இருக்குது. அதே மாதிரி டெல்லியில விசாரணை நடக்கும் அதே வேளையில அவங்க அந்த இதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே ஏற்கனவே என்கொயரி முடிச்ச நிலையில தற்போது விஜய் நடந்துட்டு இருக்குது. இன்று மாலைக்குள்ள அந்த முதற்கட்ட விசாரணை நிறைவடைய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த விசாரணை மேலும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்படுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா 100 பக்க கேள்விகளுக்கும் பதில எழுதி தர சொல்லணும் அப்படின்னு சொல்லி விஜய் தரப்பு சொல்லப்பட்ட நிலையில அதே மாதிரி காவல்துறை உயர் அதிகாரிகளான டேவிட்சன் ஆசீர்வாதம் உள்ளிட்ட இருவர்ட்டையும் என்னென்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி எழுதிப்பூர்வமா வாங்குறதா சொல்லி ஒரு தகவல் வழியா இருக்கு. அதாவது சுமார் 12:40 மணி அளவு டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமையகத்துக்கு சென்றவர் அவர் கட்சியோட முக்கிய நிர்வாகிகளான ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்ட 5 பேரும் போயிருக்கிறாங்க. குறிப்பாக கரூர்ல விபத்து நடந்த நேரத்துல விஜயோட வாகன நகர்வு, அதாவது மூவ்மெண்ட் எங்க இருந்தது, அவர் அப்ப எங்க இருந்து கிளம்பினாரு மற்றும் கூட்டத்தை கட்டுப்படுத்தல கட்சி தொண்டர்களோட பங்களிப்பு என்ன என்பது குறித்து விரிவான 100 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறதாகவும் அதன் அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. மேலும் விஜய் இன்று சார்ட்டர் ஃபிளைட் மூலமா சென்றடைந்த நிலையில அவர் டெல்லியில வருகை ஒட்டி பாதுகாப்பு காவல்துறையிட்ட கேட்டிருந்தாங்க தாவேகா தரப்புல. அதன்படி அவர் தங்கும் இடம் மற்றும் சிபிஐ அலுவலகத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்குது. இன்று இரவுக்குள்ள அந்த விசாரணை முடியும் பட்சத்துல அவர் இன்னைக்கு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 100 கேள்விகள் அடங்கிய இந்த தொகுப்புல அவருக்கு கொடுக்கப்பட்ட அத்தனையுமே எழுத்துப்பூர்வமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருக்கிறதாகவும் அதன் அடிப்படையில தற்போது அவருக்கு விசாரணை நடைபெற்று வரதாகவும் தெரியுது. அதாவது முக்கியமா சொல்ல போறதா இருந்தா இந்த பிரச்சனைகள், அதாவது இந்த கரூர் வேலுச்சாமியாபுரத்தில் நடைபெற்ற இந்த பிரச்சனைகள்ல முக்கியமா 10 கேள்விகளை அதுல கேட்டிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி நடைபெறனால இறுதி முடிவு யாருடையது எடுக்கப்பட்டிருந்தது, யார் சொல்லி கேட்பட இறுதி முடிவு எடுக்கப்பட்டிருந்தது, கூட்டம் அதிகமாகிறதுன்னு தகவல் தந்த போது நிகழ்ச்சியை தொடர சொன்னது யார் அப்படின்னும், மேடையில் இருந்த போதே பாதுகாப்பு அதிகாரிகளோட நேரடி தொடர்புல இருந்தீங்களா, அதே மாதிரி கூட்ட நெரிசல் ஏற்பட்ட அந்த நிமிடங்களில் நீங்க எங்க இருந்தீங்க, காயமடைந்தவர்களை பற்றி உங்களுக்கு தகவல் எப்ப கிடைச்சது, அதே மாதிரி மேடையிலிருந்து பின்வாங்குங்கள், அமைதியாக இருங்கள்னு அறிவுறுத்தல் கொடுக்க முயற்சி செஞ்சீங்களா, அதே மாதிரி கரூர் மாவட்ட நிர்வாகம் காவல்துறை ஆகியவற்றிலிருந்து முன் அனுமதி பெறப்பட்டதா, அதே மாதிரி கூட்ட நேரம், அளவு, பாதுகாப்பு போன்றவை காவல்துறை நிபந்தனைகள் பின்பற்றப்பட்டதா, பாதுகாப்பு பணியாளர்கள், தடுப்புகள், நுழைவு வெளியேற வழிகள் போன்றவை அமைக்கப்பட்டிருந்ததா, கூட்டம் திடீரென அதிகரித்ததை யார் கவனித்தீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு உள்ளிட்ட 100 கேள்விகளுக்கு ரிட்டன், அதாவது எழுத்துப்பூர்வமா அவங்க பதில் கொடுக்கப்பட்ட நிலையில அதன் அடிப்படையில் தற்போது அவர் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது எழுத்துப்பூர்வமான வாக்குமூலத்தை அளிச்சிட்டு இருக்காங்க.
இதன் முடிவு வந்து இன்று இரவுக்குள்ள அந்த 100 கேள்விகளுக்கு வந்து கேட்கப்பட்டு அதன் அடிப்படையில் முழுமையாக பதில் தெரிவிக்கப்பட்டிருந்தால் இன்று இரவுக்குள்ள அவர் வந்து அவரோட தனிப்பட்ட போன தனி விமானம் மூலம் சென்னை திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நாளை காலை 11 மணி நாளை காலை அல்லது மாலைக்குள்ள அவர் வந்து சென்னை திரும்புறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று இருக்குது. இதன் முடிவில் அதாவது அது முடிந்த பிறகு வெளியே வந்து என்ன மாதிரி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது வெளியே தெரிவிக்கப்பட்ட பிறகுதான் முழுமையான விசாரணைக்குள்ள அதிகாரி அதாவது முழுமையா என்னென்ன விசாரணைகள் வந்து நடைபெற்றது அப்படிங்கிறது தெரிய வரும். அதுவரை வந்து தொடர்ச்சியாக அந்த தாவேகா தரப்புல இதுக்கு பகிரங்கமா அதுக்கு தகவல் கொடுத்துட்டு இருக்கிறதாகவும் தற்போது அது மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.